இதோ வரேம்மா. என்னம்மா கிளம்பிட்டியா? ஆ ஆமாம் அத்தை. அவங்க கிளம்பிட்டாங்களா? தெரியலையம்மா, நான் பார்க்கவே இல்லை. எழுந்ததுலேருந்து அடுக்கலையில் தாம்மா இருக்கேன். நான் இன்னும் ரூமுக்கு போய் பார்க்கவே இல்லை. நீ போய் பார்த்துட்டு வரியா? ம் சரிங்க அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்போ. அத்தை, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடுக்கலையில் தாம்மா மீன் கறி வச்சுக்கிட்டு இருக்கா. ம் சரிங்க அத்தை, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். ம் இதோ பாருமா, அவனே வந்திருக்கான். ஓய், எங்க போற? உங்களை தேடி தாங்க வரேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி போகலாமா? கிளாஸ்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லோ கலர் ட்ரெஸ்ல செம்மையா இருக்காளே. திமிரு பிடிச்சவ. எல்லோ கலர் தான் போட போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன இவளுக்கு? நானும் எல்லோ கலரே போட்டிருப்பேன்ல. ஓய், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ எல்லோ கலர் போட போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? நீ எல்லோ கலர் சுடிதார் போட போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? எல்லா நாளும் உங்ககிட்ட சொல்லிட்டா நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா? பாருங்கம்மா, இவள என்கிட்ட சொல்லாமலே எல்லோ கலர் சுடிதார் போட்டு வந்திருக்கா. ஏன் உன்கிட்ட எல்லா நாளும் அவ சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருக்காளா? என்ன இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? வாங்க அத்தை, நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. என்கிட்ட சொல்லாம அவ மட்டும் எல்லோ கலர் சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் எல்லோ கலர் ஷர்ட் போட மாட்டேனா? டேய் அண்ணா, உன் விளையாட்டுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு வர வர. இல்லம்மா, என்கிட்ட மஞ்சள் கலர் ஷர்ட் இருக்கு. அதுக்கு அந்த பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பியாடா நீ? ஏய் சுடர், சும்மா இருடி. அவங்க 2 பேர் சேமா ட்ரெஸ் போட்டுக்கணும்னு மாப்பிள்ள ஆசைப்பட்டாரு. இதுல என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை, எப்படி? இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ? இப்ப மட்டும் அப்பா இருந்திருக்கணும், அவ்வளோதான். தேவையில்லாத கொஷின் கேட்டு சாவடிச்சிருப்பாங்க. கண்மணி, அவன் பேச்செல்லாம் கேட்காதடி நீ. போடி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமகன். அவர் சொல்றத நான் கேட்காம இருப்பேனா? சூப்பர் அத்தை. அத்தை, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலன்னா? இதுல தப்பா நினைக்க ஒன்றும் இல்லை மருமகனே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை நீங்களும் போட்டுட்டு வாங்க, போங்க. ஹஹா, தேங்க்யூ அத்தை. இப்போ ஓடி வரேன். கவி, இங்கே நில்லு, இப்போ வந்துடுறேன். இந்த அதித் எப்பலேருந்து இப்படி ஆனான்னு தெரியல. ஒரே விளையாட்டு பையனா ஆயிட்டு வந்துட்டே இருக்கான் வளர வளர. சும்மா இருடி, மருமகனை திட்டிட்டு இருக்காத. உன்னாலதான், நீ தான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே இருக்க அவனுக்கு. ஆமா ஆமா, செல்லம் கொடுக்குறேன், நீ சும்மா இரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமகன், நான் நல்லா பார்த்துக்க வேண்டாமா? இப்போ என்ன, என் பொண்ணு போடுற ட்ரெஸ் கலர்ல அவரும் போடணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன இருக்கு? நீ திருந்த மாட்ட, போடி. மருமகளே, நீ எதுவும் தப்பா? அவெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. கவி, எதுவும் தப்பா நினைச்சியா என்ன? இல்லம்மா. கேட்டுக்கொடி. அவன் ஏன் இப்படி விளையாட்டு பிள்ளையே ஆயிட்டு வரான்னு தெரியலம்மா. டுட்டோரியல் படிக்க அனுப்பவே அவன் 12வது படிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஏன் அத்தை எப்படி சொல்றீங்க? பின்ன நீயே பாத்தியா, இப்படியே இருந்தா இவன் இதுக்கு முன்னாடி. இப்ப பாரு எப்படி ஆயிட்டே வந்துட்டு இருக்கான்னு. சின்ன குழந்தைங்களோட மோசமாயிட்டு வந்துட்டு இருக்கான் இப்ப இவன். ஏண்டி, என் மருமகன் எப்பயுமே குழந்தைதான். இவ இருக்க பாத்தியா, இவளாலதான் அதித் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போறது. இன்னைக்கு எப்படிமா மருமகளே? அதித்தை டுட்டோரியல்ல விட்டுட்டு நீ சூப்பர் மார்க்கெட் போவல்லம்மா? ஆமா அத்தை. சரி சரிம்மா. டுட்டோரியல் சேர்ந்து 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் போன போக்கே தெரியல பாரு. அதான்டி, எனக்கும் இப்பதான் போய் சேர்ந்த மாதிரி இருக்காவ. அதுக்குள்ள 1 வாரம் ஆயிட்டு இருக்கு. நீங்க வீட்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அத்தை. 2 பேரும் ஃப்ரீயா இருக்கும் போது எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க. ஆமாம்மா மருமகளே, போகணும். கண்மணி, வீடு கிளீன் பண்ண போகணும்டி. 1 மாசம் ஆயிடுச்சுல கிளீன் பண்ணி. அதுக்கு என்ன, இன்னைக்கு போயிடலாம். அத்தை சொல்லுமா. நான் உங்களை எங்கேயாச்சும் வெளியே போக சொன்னேன், வீடை கிளீன் பண்றதுக்கு இல்ல அத்தை. எங்கேயாச்சும் ஜாலியா போயிட்டு கறங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஜாலியா எங்கம்மா போறது? நீங்களாம் வாங்க, எல்லாரும் ஒரு நாள் நம்ம சுத்தி பார்க்க போகலாம். அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. எங்க போக போறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, மருமக எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொன்னா, அதான் போயிட்டா போச்சு, எல்லாரும் ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ அத்தை, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மருமகனே, அழகா இருக்கீங்க. பெத்த அம்மா பக்கத்துல நிக்கிறேன், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டானா பாரு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதுக்கே நீங்க திட்டி தான் அனுப்புனீங்க. இப்ப நான் நல்லா இருக்குன்னு கேட்டா திட்டாமலா விட்டுருவீங்க? அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட கேட்டேன். நல்ல அத்தை, நல்ல மருமகம்மா நீங்க 2 பேரும். அத்தை, போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சுத்தி போட்டுக்கணும். ஆமா ஆமா மருமகனே, உங்க அம்மா கண்ணு தான் முதல்ல நம்ம மேல பட்டிருக்கு. நம்ம 2 பேரும் அம்மா பையனை மாதிரி இருக்கோம்ல, அந்த பொறாமை. ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க. ஆமா ஆமா, பொறாமை எனக்கு. அத்தையும் மருமகனும் போய் நல்லா கடுகு புழிஞ்சு போட்டுக்கோங்க, போங்க. ஏண்டி சுடர், சொல்லுங்க என் பையனோட அத்தை யாரே? உனக்கு ரொம்ப பொறாமை தாண்டி. ஆமா ஆமா, பொறாமை. குஷும்பி குஷும்பி. நானும் என் மருமகனும் நல்லா பேசிட்டோன்னு பொறாமை பிடிச்ச அலையிறா இவ.
உய் ம் என்னடி மாமா ரொம்ப மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்க போல. ம் ம் நிஜமாவா சொல்ற? ஆமா, செம்ம கியூட்டா இருக்கீங்க. உய், என்னால இப்ப சத்தமா கூட கூப்பிட முடியாது. இங்க திரும்பி பார்த்துடுங்க. சொல்லுடி. செம்ம கியூட்டா இருக்கீங்க தெரியுமா? போடி போதும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ம் ஒரு மாதிரினா வெக்கமா இருக்கா? பே. சரி சரி, நம்ம சண்டை போட்டதெல்லாம் போதும். பிள்ளைங்களுக்கு சமயம் ஆயிருக்கும், கிளப்பி விடலாம். ம் சரி சரிடி. சரிம்மா மருமகளே, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? ம் சரிங்க அத்தை. அத்தை, நான் இன்னைக்கு டுட்டோரியல் போகல அத்தை. டுட்டோரியல் போகலையா? ஏன்? அதானே, ஏன்டா டுட்டோரியல் போகலன்னு சொல்ற? 2 பேரும் அவரை பேச விடுங்க. அது வந்து டெய்லி டுட்டோரியல் போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளால முடியிற டைம் போனா போதும். வீக்லி 3 days நான் சொல்லி தான் ஜாயின் பண்ணதே. அவங்களும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா எல்லா நாளும் போய்கிட்டு. லாஸ்ட் வீக் எல்லா நாளும் போனேன் நான். அதனால இதுக்கப்புறம் அந்த 3 days மெயின்டைன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சும்மா கிளாஸ்க்கு மட்டுமே போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வேலை பார்க்க வேண்டாமா? ஆமா ஆதித், நீ சொல்றதும் சரிதான். மருமகனே, எதுக்கு அதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மாமா பாத்துக்குவாரு. இல்ல அத்தை, எனக்கு 3 days போதும். அதுக்கப்புறம் அங்க போர் தான் அடிக்குமே. ரொம்ப சும்மா அங்கேயே போயிட்டு இருந்தானா. அப்போ சரி, இனி உங்க விருப்பம். தேங்க்ஸ் அத்தை. அப்போ படிப்பு? அதுவும் ஒரு பக்கம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் நீயும் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்க நான் படிக்கிறதெல்லாம்? டைம் கிடைச்சா போதும், உடனே புக் எடுத்து நான் கையில வச்சுட்டு படிக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. ம்ம். கவி, எதுவும் மேல மேல பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ளைக்கு பிடிச்சத மாப்பிள்ளை பண்றாங்க, அப்புறம் என்ன உனக்கு? ம் சரிங்கம்மா. சரிடா ஆதித், அப்போ நீ வேலைக்கே போ. அப்போனா அதனால தான் மஞ்சள் ட்ரெஸ் போட போறேன்ட்டு ஓடுனல்ல. ஆமாம்மா. விளையாட்டு புத்தி கூடி போயிருக்கு பார்த்துக்கோ. சுடர் சும்மா இருடி. நீ சும்மா சும்மா வந்து என் வாய் அடக்கிறதுலே இரு. பின்ன என்ன, மருமகனை எப்போ பார்த்தாலும் சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. சரிடி அம்மா, இனி திட்டல போதுமா? சந்தோஷம், போடி. சரிடா ஆதித், பார்த்து போயிட்டு வாங்க. மருமகளே, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஆ சரிங்க அத்தை, கிளம்புறோம். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பாய் அத்தை, போயிட்டு வரேம்மா. பார்த்து. சரிங்க அத்தை. ஏன் கண்மணி, 2 பேரோட ஜோடி பார்த்தோம். மஞ்சள் ட்ரெஸ்ல சூப்பரா இருந்தாங்கல்ல? ஆமாண்டி, என் கண்ணே நல்லா பட்டிருக்கும். சுத்தி போடணும் 2 பேரும் நிக்க வச்சு. ஐயோ ஐயோ, அத்தைக்கும் மருமகனுக்கும் சுத்தி போட்டதுக்கு தான் சமயம் இருக்கும். இவங்க 2 பேர் சுத்தி போட்டதுக்கு உனக்கு எங்க சமயம் இருக்கும்? கலாய்க்காதடி. சரி சரி, இன்னைக்கு க்ளீன் பண்ண போலாமா? கண்டிப்பாடி, வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு போகலாம் என்ன? ம் சரி வா, அடுக்கலைக்கு போய் மிச்ச வேலையை பார்ப்போம். அடுக்கலை வேலை முடிஞ்சது, துணி அளக்க போகணும்டி. எல்லாம் பண்ணலாம், வா வா. என்னம்மா, இன்னைக்கும் எழுந்து வந்த உடனே போய் சாரி கேட்டியா? இன்னைக்காச்சும் மன்னிச்சாரா? ஐயோ பாவம். அவன் என்னை கண்டிப்பா மன்னிப்பான் ஒரு நாள். அந்த நாள்லாம் வரும்னு நினைச்சு கூட பார்க்காத. வரும், கண்டிப்பா வரும். வே அந்த பக்கம். நீ என்னடி அனினா, டெய்லி ரியான் கூட தான் இப்போவும் மேக்ஸ் போட்டுட்டு இருக்கியா? டெய்லிலாம் இல்லை, எப்பயாச்சும் சம்டைம்ஸ். ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் இருந்தால் வந்து சொல்லி தருவான். அப்போனா நீங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே வரீங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ மேக்ஸ் சொல்லி தரானேன்னு சொல்லிட்டு அவனை நான் சும்மா விடுறேன். இல்லாட்டினா அவனை வந்தப்பவே விச வச்சு கொண்டிருப்பேன். ஓ, வந்ததுலேருந்தே அவர் மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரா? அப்போனா உனக்கு இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட மறைச்சிருக்க. இந்த 1 வீக்காக மட்டும்தான் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அவர் மேக்ஸ் சொல்லி கொடுக்கறத இல்ல? ஏம்மா, நீயே ஒன்று கிளப்பி விடாத. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் கோவம் இருந்துச்சு தான், இப்போவும் இருக்கு. ஆனால் அந்த அளவு இல்லை. ஓ பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஆமாம், வருணோட மாமா பொண்ணை இங்கே ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னு வருண் கிட்ட அப்புறம் கேட்டியா? நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை, வருண் லாஸ்ட் வீக் வந்தப்போ சொன்னாங்களே, நெக்ஸ்ட் வீக் எப்படி இருந்தாலும் அவளை ஜாயின் பண்ணி விட்டுருவோன்னு. ஆனால் ஏதோ வேக்கன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. வேக்கன்சி இல்லை தான், நம்ம காலேஜில் தான் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்தனா சேர்த்துக்குவாங்கல்ல, அது மூலயமாச்சும் எப்படியாவது சேர்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே. அவங்க வீட்டில் ஓகே தான் இல்லை, கொஞ்சம் வசதி இருக்குல்ல? அவங்க வீட்டிலலாம் வசதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏதோ பண்ணையார் வீட்டு பொண்ணாமே, அவங்க கிளாஸில் ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து. யாரு? அந்த ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லா தான் சொல்லிட்டு இருந்தாங்களே. சரி சரிடி. ஆமாம், நீ அந்த பொண்ணை பார்த்தியா? எங்க, நான் தான் ஓடி போனேனே அன்னைக்கு பார்க்கலான்னு. அதுக்குள்ளதான் அவங்க கார் ஏறி போயிட்டு இருக்காங்க. நீ கூட கிளாஸ்ல உட்காந்து அழுதுட்டே இருந்தியே. நீ போன ஸ்பீடுக்கு பார்த்துருப்பேன்னு நினைச்சேன். இல்ல இல்லடி, பார்க்கவே முடியல.
நான் அன்னைக்கே கேட்கணும்னு இருந்தேனா மறந்தேன்டி. நீ அழுறதுக்கு தானே உனக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும், இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்கே உனக்கு டைம் இருந்திருக்கும்? அடடே, நவமித்ரா இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்கா. அதுவும் பின்னாடி தான் வேற லெவல்ல இருக்கா. என்னோட இந்த காட்டு மிராண்டி கையால அந்த பஞ்சு போல இருக்கிற பேக்கை தொட்டு பார்த்தா நல்லா இருக்குமே. தொட்டு பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறான் நரேஷே. ஐயோ, பேக்க தொடலான்னு பார்த்தா முதுகுலயே அடிச்சிட்டனே. அப்பா முதுகு. இவன் அப்படியே சாஞ்சு நின்னுக்கிட்டே இருக்கா. இப்ப நேத்திரன் பார்த்துட்டு திட்ட போறாரு. ஒரு நாள் ஃபுல்லா கட்டி பிடிச்சிட்டு நில்றான்னு சொன்னா கூட நிப்பான். ஆனா லவ் பண்றியாடா இல்லாட்டி சைட் அடிக்கிறியான்னு கேட்டனா, நான் ஒரு பிச்சைக்காரியை கூட லவ் பண்ணுவேன், சைட் அடிப்பேன். ஆனா இவளெல்லாம் சான்ஸே இல்லைன்னுவான். நிக்கிறத பாரு, கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா. வரட்டும், இருக்கு இப்ப அவனுக்கு. அப்பா முதுகு பயங்கரமா வலிக்குது. நேத்ரன் நீயா? சாரி நேத்ரன், அவன் என்ன முதுகுலயே அடிச்சிட்டான். அப்ப தெரியாம தான் அவன் மேல வந்து விழுந்துட்டு இருக்கேன் நானு. ஒருத்த வந்து அடிச்சிட்டு போற வரைக்கும் நீ மிண்டாத இருந்தல்ல, அவன் ஏன் உன்னை அடிக்கணும்? தெரியல நேத்ரன். என்கிட்ட மட்டும் நல்லா கோவப்பட்டு திட்டு. இதுவே வேற எவனாதுன்னா பயந்துட்டு ஒரு ஓரமா இருந்துருவ. நீ உன் வாயை இதுல காமிக்க வேண்டியது தானே. வலியில எனக்கு எதுவுமே தோணல நேத்ரன். எனக்கு இப்பவும் ரொம்ப வலிக்குது. நான் கிளாஸ் ரூம் போறேன். போ, உன்னை யார் இங்க நிக்க சொன்னது? நீ விட்டாதான் என்னால போக முடியும். ரொம்ப தேங்க்ஸ் நேத்ரன். இனியாச்சும் பார்த்து ஒழுங்கா நெல்லு. யார் மேலடா கைய வச்ச? இப்போ இருக்கு உனக்கு. ஏய், அவன் அடிக்காத நீ கவனிக்க கூட இல்லையா? இல்லடி, நீயும் என் பக்கத்துல தானே இருந்த, நீ கவனிச்சியா? இல்லையே, நான் உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். உன் கண்ணுக்கு எதிர்க்க நடந்ததே உனக்கு தெரியல, என் கண்ணுக்கு பின்னாடி நடந்தது எனக்கு எப்படி தெரியும்? வாஸ்தவம் தான், இருந்தாலும் நீ அவரை நல்லா கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த பத்தியா? முதுகெல்லாம் வலிக்குது. என்ன அடி அடிச்சிட்டான் எரும மாடு. அவன் ஏன்டி என் முதுகுல அடிக்கணும்? தெரியலையே, அவன்கிட்ட தான் கேட்கணும். செம்மையா வலிக்குதுடி. வீட்டுக்கு போனா போதும்னு இருக்கு எனக்கு இப்போ. இப்போவா? சான்ஸே இல்லை. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நல்லா தைலம் வச்சு தேய்ச்சி கொடு, சரியா? இப்போவே தைலம் தேய்ச்சி கடந்தா போதும்னு இருக்குடி. நல்லா வலிக்குது. சரி வா, டாய்லெட் போய் பார்ப்போம். என்கிட்ட தைலம் இருக்கு பேக்ல, நான் தரேன், தேய்ச்சி விட்றியா லைட்டா இப்போதைக்கு மட்டும்? சரி வா. மச்சான் வேணாண்டா, என்ன எதுன்னு தெரியாம நம்ம தேவையில்லாம சண்டைக்கு போக கூடாது. ஒருவேளை தெரியாம கைப்பற்றிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஏய், அது எப்படி தெரியாம கைப்படும்? லூஸ் மாதிரி பேசாத. சரி பரவாயில்ல, நான் லூஸ் மாதிரியே பேசிட்டு போறேன், நீ ஒன்னும் சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்காத. டேய், ஒழுங்கா மாறி நில்லு. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். தெரியாம அப்புறம் நான் உன்னை அடிச்சிட்டேன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா போவாத. டேய், தோதாண்டா நிக்கிறான், என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கான்டா. எப்படா உன்னை நான் சும்மா விட்டுறது? ஒருவேளை அவன் மேல தப்பு இல்லைன்னா என்னடா பண்ணுவ? மச்சான், இன்னைக்கு செம்மையா ஒரு சம்பவம் பண்ணேன்டா. ஆமா, சம்பவம் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? காலேஜ் வந்து சேர்ந்ததுல இருந்தே நம்ம ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தோமே, அது இல்லடா. ஐயோ, அதுவும் இல்ல. அடப்படா, நானே சொல்றேன். நவமித்ரா பேக்ல கை வைக்கணும்னு இருந்தோம்ல, அது இன்னைக்கு நான் வைக்க போனேன். இல்லடா, ஜஸ்ட் மிஸ். முதுகுல தெரியாம தட்டிட்டு வந்துட்டேன்டா. பேக்க தட்டிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடலாம்னு நினைச்சிட்டு தாண்டா தட்டினேன். லாஸ்ட்ல பார்த்தா முதுகுல தட்டிட்டு இருக்கேன் தெரியாம. ஜஸ்ட் மிஸ்டா. சாரிடா மச்சான், நீ போ. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சேச்சா, அடுத்த வாட்டிலாம் மிஸ் ஆக மாட்டேன். என்ன வலி வலிக்குதுடி. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் ரூம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு தைலம் தேய்ச்சி விட்றேன். கொடுமையா வலிக்குதுடி. வீட்டுக்கு போகட்டா? குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லி போக போறியா? ஆமா, பின்ன. இரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு தைலம் தேய்ச்சி பார்ப்போம். அப்படியும் சரியாகலன்னா நீ பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு கிளம்பு. போலாம் வா. அனினா, ஒரு நிமிஷம். ஏண்டி? அது நேத்ரனும் வருணும் தான் நாங்க நிக்கிறது. ஏய் ஆமாண்டி, இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேத்ரன் ஏன் அந்த பையனை அப்படி முறைச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு? தெரியல, இரு பார்த்துட்டு போகலாம். ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அவன் யாருடி? தெரியலையே. டேய், என்ன பேசிட்டு இருந்த? அது வந்து ஏய், அங்க நிஜமாவே ஏதோ பிரச்சனை தாண்டி. ஐயோ ஆமாண்டி, என்ன பிரச்சனைன்னு தெரியல. வாடி போய் தடுக்கலாம். தடுக்கலாமா? லாஜிக்கா பேசு. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம எப்படி போய் தடுக்க முடியும் லூசு? பின்ன இல்லாட்டி சண்டை பெருசாச்சுன்னா?
அவ்வளோதான், மேம் காதுக்கு போயிடும் பசங்க மூலியமா. அப்புறம் ஹெச்ஓடி காதுக்கு போகும். அப்புறம் ஹெச்ஓடி ஹெட் மாஸ்டர் கிட்டே சொல்லிடுவாங்கடி. நில்லு நில்லு, ஃபர்ஸ்ட் பாப்போம் இரு. ஐயோ அடிடா மச்சான், அவனை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், டேய் வலிக்குதுடா. குடு குடு, நல்லா குடு, அவனுக்கு தேவைதான். என்ன பேச்சு பேசுறாங்க. ஐயோ அங்க பாருடி, மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான்டி. ஐயோ எனக்கே பயமா இருக்குடி. குடு குடு. ஐயோ வலிக்குதுடா, போதும் போதும். ஐயோ முடியல முடியல. ஐயோ ஐயோ வலி தாங்க முடியல. இன்னும் ஒரு வாட்டி நவமித்ரா மேல கைய வைப்ப. நவமித்ராவா? ஐயோ வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவ மேல கைய வச்சிருப்ப. இந்தா வாங்கிக்கோ. அவ வலி தாங்க முடியாம தவிச்சு இருந்தா. ஐயோ ஐயோ வலிக்குது ஐயோ முடியல. மச்சான் போதும் விட்டுடா, செத்துற போறான். நவமித்ரான்னு இல்ல, எந்த பொண்ணுங்க மேலயுமே கை வைக்க கூடாது. நீ யார் மேலேயாவது கைய வச்சான்னு தெரிஞ்சிச்சு, உன் கை இருக்காது. புரியுதா? புரியுது. இனி என் கண்ணில் பற்றாத, ஒழுங்கா ஓடி போயிடு. மச்சான் சொல்லு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் போலாம் வா. டேய் மச்சான், டேய் ஏன்டா இவ்வளோ சோகமா இருக்க? இல்ல சோகமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். டேய் நீ இப்ப சோகமானதை நான் பார்த்தேன். இல்லைன்னு சொல்றேன்ல, வா கிளாஸ் ரூம் போலாம். என்னன்னு தெரில, ஆனா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் புரியுது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கிளாஸ் ரூம் போலாம். ம் எதுவும் இல்லைன்றது போக போக தெரியும். ஏய் மூட்டு போ. முகத்துல சிரிப்பு வந்திருக்கு. தோ பாடா, வெக்கமும் சேர்ந்தே வருது. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா நீ? சம்திங் சம்திங், நத்திங் டு டு வித் மீ. நீ இப்போ வரையா வரலையா? நான் போறேன். ஓ மேடம்க்கு இப்போ குறுக்கு வழி பறந்து போயிட்டு இருக்கு போல. நான் போறேன். திரும்பி நின்று சிரிச்சுட்டு தானே இருக்க, போ போ வாடி. ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.